அம்மாலாம் வந்து அப்போலாம் வந்து இது மீன் பிடிக்கிறாங்கன்னா வந்து ஊரில் தண்டரை அடித்து சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து கம்மா அழியும் போது எல்லோரும் வந்து பிடிச்சிருங்க அப்படின்னு. அப்படி தண்டரை அடித்து சொல்கிறப்ப எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருந்துச்சு. அதனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மா திரும்ப வர்றப்ப ஊரில் கம்மாயெல்லாம் அழிஞ்சு எல்லாருமே மீன் பிடிச்சி எல்லாமே முடிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா ஊர்லேருந்து திரும்பி வந்தது ஊரில் நின்று கத்துச்சு. அதாவது ஆள் இல்லாமல் இப்படி எல்லாருமா சேர்ந்து மீன் பிடிச்சி சாப்பிட்டு எல்லோரும் இருக்கீங்க, ஆனால் என் பிள்ளைக்கு மட்டும் அந்த மீன் இல்லையே அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கத்துச்சு. அப்போ ஒருத்தவர் வந்து எங்ககிட்ட கூட கொஞ்சம் மீன் வாங்கி குழம்பு வைமா, என்கிட்ட கூட அதை வாங்கிக்க அப்படின்னாரு. அதனால் வேணாம், யார்கிட்டையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அழிஞ்ச கம்மாய்க்குள்ளே போய் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. நானும் எம்மா வாமா, மாமா வீட்டில் கூட நம்ம மீனை வாங்கி குழம்பு வச்சுக்கலான்னு. ஆனால் எங்கள் அம்மா வரவே இல்லை. அந்த கம்மாயில் நின்று எதையோ பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நிமிஷத்தில் அந்த கம்மாய்க்குள்ளே அப்படியே இது அந்த வலையை விட்டு இப்படியே எடுத்துச்சு பாருங்க. அதில் ஒரு பெரிய கெண்டை இருந்துச்சுங்க. அந்த கெண்டையை எல்லாரும் செகதியில் மிதித்து உள்ளே அமுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக முக்கில் விட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதை பார்த்து எங்கள் அம்மா அந்த பெரிய கெண்டையை பிடிச்சிச்சு.